Good morning students. நாம் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா P block elements 1 unit 2 பார்க்கலாம் students. அதுக்கு முன்னாடி first periodic tableனா என்னன்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும் 11th படிச்சிருக்கிறோம். So இது வந்து outer diagram of periodic table. Periodic table ஓட outer diagram மட்டும் போடுறேன் students. இப்போ பாருங்க இதுதான் outer diagram நமக்கு தெரியும். So P block elements வந்து P block elements 1 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி periodic table பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட போர்டு தான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தோம். போர்டில் லெஃப்ட் டு ரைட் போனோம்னா அது வந்து பீரியட். ஓகேவா, லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணோம் அப்படின்னா அது பீரியட்ஸ். பார்த்தீங்கன்னா 1 இந்த மாதிரி போகணும். 1 2 3 4 5 6 7 டோட்டலாக 7 பீரியட்ஸ் இருக்குது. இப்படி லெஃப்ட் டு ரைட் போனால் ஓகே. ஆன் மூவிங் டவுன் டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே வரணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேலேருந்து கீழே வர்றது குரூப்ஸ். ஆன் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து குரூப்ஸ். ஓகேவா, ஹவு மெனி குரூப்ஸ் இன் பீரியாடிக் டேபிள் மீன்ஸ் 18. பாருங்கள் 1 1 2 3 to 12 அடுத்து 13 to 14 13 to 18. ஓகேவா, எஸ் இது வந்து அவுட்டர் டயக்ராம். ஆன் மூவிங் டவுன் டாப் டு பாட்டம் அப்படிங்கிறது குரூப்ஸ். ஹவு மெனி குரூப்ஸ் அப்படின்னா 18 குரூப்ஸ் இருக்குது. ஓகேவா, இது நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் அண்டு செகண்ட் குரூப்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா எஸ் பிளாக்னு சொல்லுவோம். 3 to 12 குரூப்பை டி பிளாக்னு சொல்லுவோம். 13 to 18 குரூப்பை பி பிளாக்னு சொல்லுவோம். கீழே இருக்க லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸை எஃப் பிளாக்னு சொல்லுவோம் இல்லையா. எஸ், ஸோ பீரியாடிக் டேபிள்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 4 groups. எஸ் group elements, S block elements 1 and 2 are called S block elements. 3 to 12 group elements are called as D block elements. 13 to 18th group elements are called P block elements. கீழே இருக்கிற லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் ஆர் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா, நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு குரூப் எலமெண்ட்ஸ் வந்து அல்கலி மெட்டல்ஸ். ஓகே, ஜென்ரலாக நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு குரூப் எலமெண்ட்ஸ் ஆர் கால்ட் அல்கலி மெட்டல்ஸ். ஓகேவா, இது வந்து அல்கலி. ஓகே, செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் வந்து அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். பாருங்கள் இங்கேருந்து இங்கே வரணும். இது அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஓகேவா, 13 to 18th குரூப் 13 to 18 குரூப்பை வந்து நம்ம பி பிளாக்னு சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். 3 to 12 குரூப் எலமெண்ட்ஸை டி பிளாக்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் கால்டு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்குள்ளே தான் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸும் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 to 12 வந்து டி பிளாக் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டி பிளாக்கில் கவனிக்கணும் பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே 7th பீரியட் 6 and 7th பீரியட் இருக்கும். இப்படி பார்க்கணும். 6th பீரியட் அண்டு 3rd குரூப் மேலேருந்து கீழே வந்தால் குரூப்பு. இந்த 3rd குரூப்பில் 6th பீரியடில் இந்த இடத்துல இருக்கிறது லாந்தனைட்ஸ். அதுவே 3rd குரூப் 7th பீரியடில் இந்த இடத்துல டி பிளாக்குள்ளே வர்றது ஆக்டினைட்ஸ். இந்த ரெண்டையும் தான் தனியாக எடுத்து வெளியில் எழுதியிருப்பாங்க. அதுதான் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸுக்குள்ளே எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் வர்றதுனால எஃப் பிளாக் எலமெண்ட்ஸை நம்ம இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா 13 to 18th குரூப் எலமெண்ட்ஸ். ஓகேவா, 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கிற இந்த குரூப் எலமெண்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் இன்டு பி சப்ஷெல். ஓகேவா, ஸோ கடைசி எலக்ட்ரான்கள் எங்கே போய் என்டர் ஆகும் அப்படின்னா பி சப்ஷெல்லில் தான் என்டர் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸ். த லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் இன்டு பி ஆர்பிட்டால். ஸோ those elements are called as p block elements. பாருங்கள் கொடுத்துருக்காங்க the elements in which. ஸோ கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் the elements in which
the elements in which their last electron enters the p orbital constitute the p block elements. கொடுத்துட்டாங்களா? p block elementsனா என்ன ஆகும்? the last electron, ஓகேவா? the elements p block elementsல இருக்கிற எல்லா elementsையும் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். the elements in which their last electrons enters the p orbital constitute the p block elements. last electron p orbital enter ஆனா those elements are called as p block elements. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட பொசிஷன் என்னன்னு கேட்பாங்க. they are placed in the 13th to 18th groups in the modern periodic table. மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் எந்தெந்த குரூப்பில் இருக்குது, எந்தெந்த குரூப்லேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 13லேருந்து 18 வரைக்கும். ஓகே, ஸோ the p block elements is placed in the modern periodic table is 13 to 18. Okay, so they are placed in 13th to 18th groups of modern periodic table. Okay, the first member of the elements are called groups. Okay va? So first member of the groups are first members in the groups are named as family name. ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் இந்த 13 to 18 groups. ஓகே, ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த 13th group. ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 13லேருந்து 18 வரைக்கும் போகிறீங்க. இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் பாருங்கள். 13th குரூப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னா போரான். ஸோ த குரூப் நேம் இஸ் போரான் ஃபேமிலி. ஓகே, ஸோ குரூப் வந்து நம்ம போரான் ஃபேமிலின்னு சொல்லுவோம். கார்பன் 14th குரூப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் கார்பன். ஸோ கார்பன் ஃபேமிலி. ஓகேவா? 15th குரூப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட் நைட்ரஜன் ஃபேமிலி. 16th குரூப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஆக்சிஜன் ஃபேமிலி. 17th குரூப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் ஃப்ளூரின் ஹாலஜன் ஃபேமிலி. 18th குரூப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஹீலியம். பார்த்திங்கன்னா ஹீலியம், this is called inert gases or noble gases. 13th குரூப்பில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நியோகியம். மெமரி பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 13th குரூப்பில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நிகோனியம். ஓகே, ஸோ 13th group elements 13th group elementsக்கு 13th group elementsோட group name என்னன்னா ஐகோஜென்ஸ்னு சொல்லலாம். ஐகோஜென்ஸ் 13th group elementsோட group name என்னன்னா ஐகோஜென்ஸ். ஜென்ரல் ஐகோஜென்ஸ்னு சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 13th group elementsோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா ns2np1. ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து கவனிங்க. இந்த 14th group elements, first element is carbon family. 14th group elements are called as carbon family. carbon family groups elements வந்து பார்த்திங்கன்னா கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட், ஃப்ளோரோவியம். ஓகே, ஸோ 14th group elementsோட நேம் என்னென்னா டெட்ரஜென்ஸ். என்னது? டெட்ரஜென். ரொம்ப இம்பார்ட்டண்ட் 1 mark கொஷின், 2 markல கேட்பாங்க. கவனிங்க, டெட்ரஜென். நெக்ஸ்ட்டு 15th group elements. 15th group elementsல ஃபஸ்ட் எலமெண்ட் நைட்ரஜன். என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், மாஸ்கோவியம். ஓகேவா? ஸோ the 15th group elements are named as நிக்டோஜென்ஸ். ஓகேவா? 13th group ஐகோஜென்ஸ், 14th group டெட்ரஜென்ஸ், 15th group நிக்டோஜென்ஸ். Next 16th group elements are called ore forming elements. So oxygen, ore forming elements are present in 16th group. நம்ம 10thலேயே படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். So the ore forming elements are present in 16th group. 16th group elements are oxygen, sulfur, selenium, tellurium,
polonium, livermornium. Oxygen, sulfur, selenium, tellurium, polonium, livermornium. So the 16th group elements are named as group name is chalcogens. Chalcogens means ore forming elements. Ore forming elements means ore forming elements பாருங்க. So for example lead, galena, PbS. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து PbO. ஓகே, இதெல்லாம் ஓர் ஸ்டூடெண்ட்ஸ், லெட்டோட ஓர்ஸு. PbSO. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரில் என்னென்ன இருக்குது, சல்ஃபர் வந்துருச்சு, ஆக்சிஜன் ஓர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓர்ஸ் ஃபார்ம் பண்ணுற எலமெண்ட்ஸ் தான் இந்த 16th குரூப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆக்சிஜன், சல்ஃபர், tellurium. The first 4 elements in 16th groups are called chalcogens. Chalcogens means ore forming elements. ஓகேவா? Next 17th group elements. 17th group elements are named as halogens. நமக்கே தெரியும் halogens என்னென்ன halogens இருக்குதுன்னு பாருங்கள். fluorine, chlorine, bromine, iodine, astatine, tensiones. ஓகேவா? 17th group elements are named as halogens. fluorine, chlorine, bromine, iodine, astatine, tension. Next 18th group elements. 18th group elements are inert gases, named as inert gases. Helium, neon, argon, krypton, xenon, radon, oxazon. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 13 to 18 group in the periodic table. Group means moving from top to bottom. 13லேருந்து 18 வரைக்கும் போகிற எலமெண்ட்ஸை தான் 13 to 18 group elements தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா P block elements அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? P block elementsோட எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? இந்த P block elementsோட general electronic configuration பாருங்கள். The general electronic configuration of P block elements is NS2 NP126. ஓகேவா? ஸோ NS2 NP126 are general electronic configuration of P block elements. 1 mark question கேட்பாங்க. ஸோ நிறைய 1 marks பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ P block elements present in the periodic table 13 to 18. So 13 to 18 group elements are P block elements. The last electron enter into a P orbital means those elements are called P block elements. Second, so 13th group elements group name எல்லாம் ஒரு 1 mark question கேட்கலாம். அடுத்து 4th 1 mark, the general electronic configuration of P block elements is general outer electronic configuration of P block element is NS2 NP126. ஓகேவா? ஸோ இந்த n வந்து பார்த்திங்கன்னா இஸ் ரெப்ரசன்ட் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். என்னங்கிறது என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகே, ஒன் எலமெண்ட் டு நெக்ஸ்ட் எலமெண்ட் த n வேல்யூ இஸ் வேரிட். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போ போரான் ஃபேமிலி எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். போரான் ஃபேமிலியோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா NS2 NP1. ஓகேவா? ஸோ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். போரான் ஃபேமிலியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நியோகினியம். ஸோ இப்போ பாருங்கள் போரான். ஸோ போரானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட்டு எல்லாத்தோட அட்டாமிக் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். போரான் அட்டாமிக் நம்பர் இஸ் 5. 5 means atomic number 5 means number of electron also 5. Electronic configuration is 1s2, 2s2, 2p1. Okay, next aluminium. So atomic number is 13. So இப்போ 13 electrons இருக்குது. என்ன இருக்குது? 13 electrons. So electronic configuration is 1s2, 2s2, 2p6, 3s2, 3p1. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு போரான் 13th குரூப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட் போரானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2 2p1. அலுமினியத்துக்கு 3s2 3p1. ஓகேவா? கேலியத்துக்கு பார்த்தீங்கன்னா 4s2 4p1 அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இண்டியத்துக்கு பார்த்தீங்கன்னா 5s2 5p1. ஓகே, தாலியத்துக்கு பார்த்தீங்கன்னா 6s2 6p1 6s2 6p1. ஓகேவா? இந்த மாதிரி
ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த எண் மட்டும் வேரி ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், போரானுக்கு 2s2 2p1, அலுமினியத்துக்கு 3s2 3p1, கேலியத்துக்கு 4s2 4p1, இண்டியத்துக்கு 5s2 5p1, தாலியத்துக்கு 6s2 6p1. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிற என் மட்டும் டிஃபர் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவுட்டர் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 13th group element is ns2 np1. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ns2 np1 தான் ஸ்டூடெண்ட்ஸ் வருது. ஸோ ns2 np1 is a general electronic configuration of 13th group elements. Okay. நெக்ஸ்ட்டு இந்த 13th group elements-ஓட ஆக்சிடேஷன் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதை வச்சு சொல்கிறோன்னா, த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் த அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் திஸ் குரூப். ஓகே. இப்போ வந்து போரான் ஃபேமிலியில் ஐகோஜன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன outer electronic configuration is ns2 np1. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ், மேலே இருக்கிற எலக்ட்ரான் ஆட் பண்ணுங்கள், எஸ்ல 2 எலக்ட்ரான், பி ஆர்பிட்டாலில் 1 எலக்ட்ரான், 2 + 1 3. ஸோ போரான் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3 தான். ஸோ த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 13th group இஸ் +3. ஓகேவா. அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா +1. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரியே 14th group சொல்லலாம். 14th group எலமெண்ட்ஸ் குரூப் நேம் இஸ் டெட்ரஜன்ஸ். பாருங்கள் அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். கார்பன்லேருந்து ஃப்ளூரோவியம் வரை இருக்குது. கார்பனோட அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா, கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6 எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. ஓகே. ஸோ இப்போ ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன் ஃபேமிலி டெட்ரஜன் ns2 np2. ns2 np2 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம கார்பனுக்கு பார்த்துட்டோம். சிலிக்கானுக்கு பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு 2s2 2p2 வந்துருச்சு. சிலிக்கானுக்கு போட்டிங்கன்னா 3s2 3p2 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி கேலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் எழுதி எப்பவும் போல் போட்டிங்கன்னா, ஜெர்மானியத்துக்கு போட்டிங்கன்னா, தேர்ட் ஒன் இஸ் ஜெர்மானியம், ஜிஎஸ் ஜெர்மானியம். ஜெர்மானியத்துக்கு போட்டிங்கன்னா 4s2 4p2 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டின்னுக்கு போட்டிங்க அப்படின்னா 5s2 5p2 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். லெட்டுக்கு போட்டிங்கன்னா 6s2 6p2 6s2 6p2ன்னு வரும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கார்பனுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2 2p2, சிலிக்கானுக்கு 3s2 3p2, அதே மாதிரி ஜெர்மானியத்துக்கு 4s2 4p2, டின்னுக்கு 5s2 5p2, லெட்டுக்கு 6s2 6p2. ஓகேவா. இப்போ பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயும் டோட்டல் பேலன்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 தான். ஸோ த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 14th group element is 4. So the highest oxidation state also +4. ஓகேவா. gender outer electronic configuration of 14th group is ns2 np2. ஓகேவா. ஸோ இதே மாதிரியே 15th குரூப்புக்கு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 15th group elements are called நிக்டோஜன்ஸ். நிக்டோஜன் தான் அந்த குரூப்போட நேமு. ஸோ நைட்ரஜன் ஃபேமிலியோட நிக்டோஜனோட ஜெண்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ns2 np3. ஓகேவா. இப்போ நைட்ரஜனுக்கு போடுற ஸ்டூடெண்ட்ஸ், நைட்ரஜனுக்கு போடலாம். நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3 7 எலக்ட்ரான்ஸ் எப்படி நிரப்பியிருக்கோன்னு தெரியுதா. 1sல 2 எலக்ட்ரான், 2sல 2 எலக்ட்ரான், 2pல வந்து 3 எலக்ட்ரான். ஓகேவா. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் பார்த்துக்கலாம். நைட்ரஜனுக்கு 2s2 2p3 வந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி பாஸ்பரஸுக்கு போட்டிங்கன்னா அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 3s2 3p3 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4s2 4p3 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா
சாரி ஆன்டிமனி. எஸ்பி இஸ் ஆன்டிமனி. ஆன்டிமனிக்கு 5:5p3 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்டர் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் ஸ்டூடெண்ட்ஸ். 5 electrons. So 5 electrons in the outer electronic configuration. So the total number of electrons present in the outer electronic configuration is 5 electrons. So the highest oxidation state of 15th group element is +5. Okay. Other remaining oxidation state, negative oxidation state கூட வரும் ஸ்டூடெண்ட்ஸ் 15th. எப்படி 14ல் +2 -4 வந்துச்சோ அதே மாதிரி 15th குரூப்போட அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 அண்ட் -3. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு 16th குரூப். 16th குரூப் ஆர் நேம்டு இஸ் சல்கோஜன். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ns2np4. ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன் போடலாம். அட்டாமிக் நம்பர் இஸ் 8. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 1s2 2s2 2p 1s2 2s2 2p4. ஓகேவா? பாருங்கள் 2s2 2p4 ஆக்சிஜனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ். 2s2 2p4 ஆக்சிஜனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சல்ஃபருக்கு போடலாம். பாருங்கள் சல்ஃபருக்கு போட்டிங்கன்னா என்ன வரும்னா 3s2 3p4 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே செலினியத்துக்கு போட்டிங்கன்னா 4s2 4p4 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டெலினியத்துக்கு போட்டால் 5s2 5p4 இதே மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ns2np4. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த அவுட்டர் வேலன்ஸ் செல் இஸ் 2 + 4 6. ஸோ த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 16th group is +6. ஓகேவா? ஸோ த other absorbed oxidation state in 16th group என்ன வருது அப்படின்னா 16th group is chalcogen. Other oxidation state are in 16th group is 4 + 4 + 2 -2. ஓகேவா? இதே மாதிரி 17th group பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 17th group are called halogens. General electronic configuration is ns2np5. ns2np5 ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் இஸ் 9 எலக்ட்ரான். 1s2 2s2 2p5. ஓகேவா? இப்போ பாருங்கள் 2s2 2p5. அதே வந்து நெக்ஸ்ட்டு குளோரினுக்கு போட்டிங்கன்னா 3s2 3p5ன்னு வரும். ஸோ அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ளூரின் குளோரின் புரோமினுக்கு பார்த்தீங்கன்னா 4s2 4p5ன்னு வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ த அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 17th group is ns2np5 ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டிங் 1 எலக்ட்ரான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2np5. இது ஒரு எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா என்னவா மாறும்னா p ஆர்பிட்டாலில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகும். ns2np6ன்னு கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அச்சீவ் பண்ணோம். இது எஃப் பிளாக். எது அப்படின்னா ஃப்ளூரின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃப்ளூரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃப்ளூரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2 2p5. இது ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னவா மாறுதுன்னா F- மாறுது. அப்போ 2s2 2p6 அப்படிங்கிற கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்ளீட்லி ஃபில்டுனா எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருந்தால் கம்ப்ளீட்லி ஃபில்டு. பி ஆர்பிட்டால்னால் 3 ஆர்பிட்டால் எக்ஸ் ஒய் இசட்டுன்னு ஒரு ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான்கள் போட்டால் 6 எலக்ட்ரான்ஸ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 6 எலக்ட்ரான் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி டி ஆர்பிட்டால்னால் 5 ஆர்பிட்டால் ஒன்லி 2 எலக்ட்ரான்ஸ் போட்டால் 10 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் கம்ப்ளீட்லி ஃபில்டு, 5 இருந்தால் ஹாஃப் ஃபில்டு. அதே மாதிரி எஃப் ஆர்பிட்டால்னால் 7 ஆர்பிட்டால்ஸ் எல்லாத்துலேயும் 2 எலக்ட்ரான்ஸ் போட்டால் 14 எலக்ட்ரான்ஸ் போட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டு, 7 இருந்தால் ஹாஃப் ஃபில்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 2s2 2p6 எஸ் ஆர்பிட்டால் அண்ட் பி ஆர்பிட்டால்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. எப்போனா
ஹாலஜன்ஸ் வந்து 2ns2np5ன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் வந்து 2s2 2p5ன்னு இருக்குது. இது ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்குது ஸ்டூடெண்ட்ஸ், எடுத்துக்கிச்சு அப்படின்னா F மைனஸ் ஃப்ளூரைடு அயனாக மாறிடுது. அப்போ 2s2 2p6ங்கிறத அச்சீவ் பண்ணுது. ஸோ ஹாலஜன்ஸ் அப்படின்னாவே ஹாலஜன் ஹேவிங் 2ns2np5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் to accept the one electron and form a halide ions. Halide ions இது ஈஸியாக ஃபார்ம் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸ். ஹாலஜன்ஸ் ஃபார் த tendency to form a halide ions to absorbing the one electron அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஹாலைட் அயனாக மாறிடுது. ஓகேவா? ஏன் அப்படின்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ns2np5. ஓகே, பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹாலஜனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ns2np5, 2 + 5 7. ஸோ 7 அப்படின்னா ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் +7, லீஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ், அது அப்சர்வ்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் +5 +3 +1 -1. Next 18th group elements. 18th group elements are noble gases or inert gases, rare gases அப்படின்னு சொல்லுவோம். So because having the ns2np6 electronic configuration, the general electronic configuration is ns2np6. இப்போ தான் சொன்னேன் ஸ்டூடெண்ட்ஸ், ns2np6 means having completely filled electronic configuration. ஓகேவா? இப்போ s ஆர்பிட்டாலும் p ஆர்பிட்டாலும் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கிறதுனால தான் இது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். லெஸ் ரியாக்டிவிட்டி, கம்ப்ளீட்லி ஃபில்டு. நமக்கு ஃபுட்டே நிறைய எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுவோம், ரியாக்ட் பண்ணுவோமா? அப்படி தண்டமாக உட்காந்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த 18th குரூப்பில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அங்கே எலக்ட்ரான்ஸ் உள்ளே போகவோ வெளியில் போகவோ இடம் இல்லை, டைட்டாக பேக் பண்ணியிருக்கு. ஸோ டைட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாதுன்னா எது கூடயும் அவ்வளோவா ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ 18th group elements are called inert gases having stable electronic configuration, completely filled completely filled orbitals in valence shell. So having completely filled electronic configuration due to least reactivity. ஸோ இதனால் அது வந்து என்ன ஆகுதுன்னா because it have a least reactivity. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், இப்போது ஹீலியத்துக்கு எழுதுனீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஹீலியத்துக்கு 1s2, அட்டாமிக் நம்பர் இஸ் 2, ஸோ 2 எலக்ட்ரான். ஸோ நியானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட் ஹீலியத்தை விட்டுட்டு சொல்லலாம், நியானுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் இஸ் 10, எலக்ட்ரானிக் 10 எலக்ட்ரான், 1s2, 2s2, 2p6, 2s2 2p6. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு ஆர்கானுக்கு போட்டிங்கன்னா 3s2 3p6, 3s2 3p6. கிரிப்டானுக்கு போட்டிங்கன்னா 4s2 4p6 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே ஜெனானுக்கு போட்டிங்கன்னா 5s2 5p6, ரேடானுக்கு போட்டிங்கன்னா 6s2 6p6. ஓகே, ஒக்சானுக்கு போட்டிங்கன்னா 7s2 7p6. ஓகேவா? இந்த மாதிரி 2s2 2p6ன்னு ns2np6ன்னு கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னர் noble gases are having stable electronic configuration, so least reactive. ஓகேவா? இப்போ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 2 + 6, 2 + 6னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா +8. அப்சர்வ்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா +6 +4 +2. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம குரூப் நேம் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இண்டிவிஜுவலாக நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம 11th அஃபா பிரின்சிபல் வச்சு எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே அவுட்டர் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியணும். தெரியுதான்னு பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரானை வச்சு தான் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொன்னோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மெமரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்சர்வ்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் மெமரி பண்ணிக்கோங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா ஒன் எலமெண்ட் லாஸிங் எலக்ட்ரான், ஒன் எலக்ட்ரான் ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னா அது எலக்ட்ரானை லாஸ் பண்ணதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் தான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேஜ். ஸோ த எலமெண்ட்ஸ் which lost the electron
and form a positive ion, the charge on the element is called as oxidation state. Okay, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃப்ளூரின் ஹேவிங் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எந்தெந்த எலமெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, எந்தெந்த குரூப்பில் இருக்க எலமெண்ட்ஸுக்கு இருக்குன்னா பாருங்கள், 14ல் இருக்குது, 15ல் இருக்குது, 16, 17 வரைக்கும் இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்குது. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து எழுதிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்குறோம், இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது ஒரு பேராகிராஃப், இந்த டேபிள் ஃபுல்லாக மெமரி பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்க இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிங்க. ஹோம்ஒர்க்கை கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள்.